ஹாய் டிஎஸ் வணக்கம். எக்ஸைஸ் 1.3ல 15th சம்சாமி. ஒரு குறிப்பிட்ட வான்வழி பயண கட்டணமானது அடிப்படை வானூர்தி கட்டணம் ரூபாயில் சியுடன் எரிபொருள் கூடுதல் கட்டணம் எஸ் உள்ளடக்கியது. அடிப்படை கட்டணத்து கூட எரிபொருள் கட்டணத்தை என்ன பண்ணும் சாமி சேர்க்கணும். சி மற்றும் எஸ் ஆகிய இரண்டுமே வான் தொலைவு அளவு எம்மால் அமைகிறது. அப்போ எம் என்பது என்னது? வான் தொலைவு அளவு. ஓகே. மேலும் சி ஆஃப் எம் ஈக்குவல் டு அடிப்படை கட்டணம். C of M equal to 0.4 into M plus 50 மற்றும் S of M இது எரிபொருள் கட்டணம் equal to 0.03 M எனில் வான் தொலைவு அளவு ரீதியாக ஒரு பயணச்சீட்டின் மொத்த கட்டணத்தினை என்ன பண்ண சாமி ரெண்டுத்தையும் கூட்ட போகிறோம். எது? C of M ஐயும் S of M ஐயும் கூட்ட போகிறோம். எம்மின் சார்பாக எழுதுக. எம் வழியில் எழுதிட்டு மேலும் 1600 வான் தொலைவு மைல்களுக்கு வான் தொலைவுனா நம்ம என்ன சொல்லுவோம்? எம்னு சொல்லி வச்சுக்கிறோம். வான் தொலைவுனது எம். அப்போ எம்முக்கு பதில் என்ன பண்ணோம்? 1600 மைல்களுக்கு பயணச்சீட்டின் தொகையை காண்க. ஓகேவா? அப்போ என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க எழுதிடலாமா? ஸோ சிஎஃப்எம் எழுதியாச்சு, எஸ்எஃப்எம் எழுதியாச்சு. அதுக்கு நேரம் எழுதுனா மொத்த கட்டணம் என்ன பண்ணணும்? ரெண்டுத்தையும் கூட்டணும். ஸோ சி ஆஃப் சி ப்ளஸ் எஸ் ஆஃப் எம்னு போடலாமா? ஓகே. எம் பொதுவாக இருக்குனால சொன்னானே சி ப்ளஸ் எஸ் ஆஃப் எம் போடுங்க. நான் சி ஆஃப் எம் ப்ளஸ் எஸ் ஆஃப் எம் ஈக்குவல் ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறோம்? கூட்ட போகிறோம். புள்ளிக்கு நேராக புள்ளி இருக்குது. ஓகே. இது இங்கே என்ன வரும்? 4, இது 3, இங்கே என்னப்பா? மைல். எத்தனை முறை எம் வந்தாலும் ஒரு முறை தான் போட போகிறோம். மொத்த உறுப்புகளை ஒன்றா கூட்டி போகிறோம். வேறு ஒன்று இங்கே என்ன சாமி? ப்ளஸ்ஸு. அவங்க வான் தொலைவு அளவு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 1600 கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் எம் ஈக்குவல் டு 1600 அப்போ சி ஆஃப் எம் ப்ளஸ் எஸ் ஆஃப் எம் அல்லது சி ப்ளஸ் எஸ் ஆஃப் எம் ஈக்குவல் டு 0.43 இன்ட்டு 1600 எம்முக்கு பதிலாக போட போகிறோம். ப்ளஸ் 50. ஃபஸ்ட்டு யாரை செய்யணும்? பெருக்கல். அப்போ அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 43 16 பெருக்கிக்கோங்க. 6 3 18 பாக்ஸ். ஒரு நாள் 4 பாக்ஸ். குறுக்க பெருக்குனா 24. இங்கே ஒரு 3 சேர்த்தா எவ்வளோ சாமி? 27. கடைசி நம்பர் 8. இது 8. இங்கே என்ன வந்துருச்சு? 6. அப்போது 6 8 8 பின்னாடி எத்தனை நம்பர் இருக்குது? 2 நம்பர் இருக்குது. எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தணும்? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தணும். ப்ளஸ் 50. ஓகே. இப்போது இது முழு எண். இது முழு எண் என்னது? 50.00ன்னு அர்த்தம். 688 கூட 50 ரூபாயை சேர்த்தா எவ்வளோ? புள்ளிங்க வச்சுக்கலாம். 8 8 5 13க்கு 3 மீதி 1 6 1 7. அப்போ ரூபாயில் தான் கொடுத்துருக்காங்க. ரூபாய் 738 அப்படிங்கிறது தான் அந்த டிக்கெட்னுடைய ரேட்டு. ஓகே சாமி. அடுத்து 15வது கணக்கு போட்டாச்சு. 16வது கணக்கு. 16வது கணக்கு. ஒரு விற்பனை பிரதிநிதியின் ஆண்டு வருமானத்தை குறிக்கும் சார்பு ஏ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 30,000 ப்ளஸ் 0.04 இன்ட்டு எக்ஸ். இங்கே எக்ஸ் என்பது அவர் விற்கும் பொருளின் விலை மதிப்பை ரூபாயாக குறிக்கின்றது. விற்கும் பொருளின் விலை மதிப்புன்னு சொல்கிறோம், எக்ஸ்ன்னு சொல்கிறோம். விற்பனை துறையில் உள்ள அவர் மகனின் வருமானம் எஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 25,000 ப்ளஸ் 0.05 இன்ட்டு எக்ஸ் எனும் சார்பாக குறிக்கப்படுகிறது எனில் ஏ ப்ளஸ் எஸ் ஆஃப் எக்ஸ் காண்க. ஏ ப்ளஸ் எஸ் ஆஃப் எக்ஸ்னா சாமி இவருடைய வருமானமும் அவருடைய மகனுடைய வருமானம் ரெண்டுத்தையும் என்ன பண்ண சாமி? கூட்டணும். மேலும் 1,00,000 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி 1,50,00,000 மதிப்புள்ள பொருட்களை அவர்கள் இருவரும் தனித்தனியே விற்றால் குடும்ப மொத்த வருமானத்தினை காண்க. மொத்தம் என்ன பண்ண சாமி? கூட்ட போகிறோம். அப்போது தனித்தனியாக விற்கிறாங்க. இவ்வளோ மதிப்பில். அது பேர் நான் என்ன சொல்கிறோம்? விற்கும் பொருளுடைய விலை மதிப்புன்னு சொல்கிறோம். நம்ம எக்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன சொல்ல போட போகிறோம்? நம்ம இந்த மதிப்பை போட்டு பெருக்கி போட போகிறோம். சரியா சாமி? இப்போ அவரும் அவருடைய பையனும் சேர்ந்து எவ்வளோ வருமானம் ஈட்டுறாங்க அப்படிங்கிறத எழுதலாம். கொடுக்கப்பட்ட டீட்டெயில் எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ ஆஃப் எக்ஸ் எவ்வளோமா? 30,000. அப்புறம் ஒரு பொருளும் விற்கும்போது 0.04 இன்ட்டு எக்ஸு. அதுக்கப்புறம் சன்னு ஈக்குவல் டு எவ்வளோ? ஒரு 25,000 ப்ளஸ் 0.05 இன்ட்டு எக்ஸ். மொத்த வருமானம் என்ன பண்ணுவோம்? ரெண்டுத்தையும் கூட்டினா தான் ஏ ப்ளஸ் எஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த கூட்டின மொத்த உறுப்புகள் 55,000 வருமா? ப்ளஸ் புள்ளிக்கு நேராக புள்ளி 0.09 இன்ட்டு எக்ஸு. அவங்க எக்ஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க. இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு
1,50,00,000 1,50,00,000 கொடுத்துட்டாங்க. ஸோ ஏ ப்ளஸ் எஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இது அப்படியே தான் இருக்க போகுது ப்ளஸ் 0.09 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறோம் 1,50. ஃபஸ்ட்டு யார் செய்யணும் ப்ளஸ் வந்திருக்கு பெருக்கல் வந்திருக்கு யாரை சாமி செய்யணும் பெருக்கல் செய்யணும் 55 அப்படியே வச்சுக்கலாம் 55,000 ப்ளஸ் 9 இன்ட்டு 15 அப்படின்னா சாமி 10 ஒரு 5 தான் 15 9 90 9 5 45 எவ்வளோ வரும் 135. ஓகே சாமி எல்லாம் 9 45க்கு 5 மீதி 4 ஒரு 9 9 9 4 13. எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தணும் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தணும். அப்போ போட்டுக்கலாம் 135. எது கூட இது பேர் கொடுக்கும்போது பின்னாடி எத்தனை 0 6 0 1 2 3 4 5 6 எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தணும் முகத்துக்கு நேரம் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்திக்கணும் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த 3 முட்டை இங்கே 4 முட்டை இருக்குது. சரி 3 முட்டை இங்கே ஒரு 3 முட்டை சேர்த்து எத்தனை அதே 3 முட்டை வருமா. அதுக்கப்புறம் 4வது நம்பர் பாருங்கள் 5 இருக்குது இங்கே 0 இருக்குது 5 இங்கே 5 இருக்குது இந்த 5 இருக்குது 5 5 10க்கு 0 மீதி 1 13 1 எவ்வளோ சாமி 14 ஆயிடுச்சு. ஓகே அப்போ ஆன்சரு 1 10 100 1000 10,000 இது எப்படி சாமி ரூபாய் 14,05,000 14,05,000 அவ்வளோதான் சாமி.